ஆமாம், உங்களுக்கு அலர்ஜி இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் உங்கள் உடம்பு ரியாக்ட் ஆகுது. இப்போ மூக்கு வடிகிறது ஏன் காலையில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எப்போ அதிகமாக இருக்கும்? காலையில் தூங்கி எழுந்தோடனே தானே அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம நைட்டு தூங்கும் போதே நம்ம உடம்புல வந்து கார்ட்டிசால்ங்கிற ஹார்மோன் தான் உடம்புல அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு காரணம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அந்த கார்ட்டிசால் அளவு நைட்டு குறையும். அப்போ காலையில் வந்து அந்த கார்ட்டிசால் அளவு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல அதிக அளவில் தும்மல் வர்றது ஒரு காரணம். ரெண்டாவது, நம்ம தூங்குகிற ரூமில் வந்து நிறைய தூசி இருக்குமா, நம்ம படுத்துருக்கிற பெட்ஷீட்டு அந்த தூசி இருக்கும். இன்னொன்று, நம்ம பூட்டின ரூமில் நிறைய பூஞ்சைகள் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு நாய் வளர்க்குறோம், அது வந்து அதிகம்தான் படுத்தும். அந்த தூசி நம்ம பூட்டின ரூமில் அந்த தூசி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல அந்த தூசி தேங்கி நிற்கும். அது தும்மலுங்கிறதே ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ் தான். நம்ம இப்போ அந்த தூசியை அலர்ஜனை வெளியில் தள்ளுறதுக்காக தான் நம்ம தும்புறோம். அப்போ மூக்கு வடிகிறது வந்து அந்த அலர்ஜன் இருக்கு இல்லையா, அதை வெளியில் தள்ள தான். அப்போ காலையில் தும்மல் வர்றது வந்து நம்மளோட ஓன் இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான். பட் ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற மாதிரி மருந்துகள் தொடர்ந்து எடுத்தால் அந்த அலர்ஜிக்கு நம்ம உடம்பு ரியாக்ட் ஆகாது. சரி.